Hi friends, welcome to SSC 360 Tamil channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான புக்ஸ் அண்ட் எஸ்பெஷலி நான் என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷனுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனலோட ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸோ இல்லை எஜுகேஷன் பிளாட்ஃபார்மில் இருக்க ஒரு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்மில் இருக்க ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் ராகேஷ் யாதவ் சாரோட கிளாஸ் நோட்ஸ் இந்த மேத்ஸ் புக்கை யூஸ் பண்ணேன். இதில் வந்து நம்ம எஸ்எஸ்சிக்கு தேவையான எல்லா டாபிக்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட்கட்ஸு ட்ரிக்ஸ் இருக்கும். ஷார்ட்கட்ஸும் ட்ரிக்ஸ் இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த புக் இருக்குது பாருங்கள், கிரண் எஸ்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. இது வந்து எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் அப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் 10,500 சம்ஸ் இருக்குன்னா இந்த எல்லா சம்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தட் நம்ம எல்லா மாடலையும் பார்த்த மாதிரி இருக்கும். எஸ்எஸ்சியில் கேட்குற எல்லா மாடலையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பை ராகேஷ் யாதவ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நான் இந்த கிரண் புக்கை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன். இந்த செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சான்ஸ் பப்ளிகேஷனோட வேர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் புக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ரொம்ப வாஸ்டான டாபிக்ஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ்எஸ்சியோட நோட்டிஃபிகேஷன்லேருந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் டாப்பிக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத இந்த புக்கில் மார்க் பண்ணிவிட்டு அதை மட்டும் கவர் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து எல்லா கான்செப்ட்ஸையும் படிச்சுட்டு இதிலே ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பான். அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எஸ்எஸ்சி ரீசனிங்கோட ப்ரீவியஸ் இயர் சால்வ்டு பேப்பர்ஸ் பை கிரண் பப்ளிகேஷன் இருக்கும். இதையும் சால்வ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து நம்ம கிராமர் அண்ட் அதை பற்றின ரூல்ஸ்லாம் படிக்கிறதுக்கு நான் என்ன புக் யூஸ் பண்ணேன் அப்படின்னா பிலிம்ஸ் டு பேரமவுண்ட் பை பேரமவுண்ட் ஆத்தர்ஸ் யூஸ் பண்ணேன். அதோட வால்யூம் 1 மட்டும் யூஸ் பண்ணேன். வால்யூம் 1 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் சஃபிஷியன்ட். வால்யூம் 2 வாங்கி படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாம், இது மட்டுமே போதும். அண்ட் எல்லா டாபிக்ஸ் இதில் படிச்சுட்டு அண்ட் எஸ்எஸ்சி இங்கிலீஷ் லாங்குவேஜ் சாப்டர் வைஸ் சால்வ் பேப்பர்ஸ் பை கிரண் பப்ளிகேஷன் இந்த புக்கை யூஸ் பண்ணி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ இதில் என்ன டாபிக் படிக்கிறோமோ அந்த டாபிக்கு இந்த புக்கை எடுத்து நம்மளோட கிரண் புக்கை எடுத்து அதில் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணேன். அண்ட் அதிலே நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். எந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் அப்படின்றத நான் அதிலேயே மார்க் பண்ணி வச்சுட்டேன். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எம்பி பப்ளிகேஷன்ஸோட ப்ராக்டிஸ் செட்டு இந்த புக்கும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த கான்செப்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு புக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கிரண் புக்குமே ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்குங்க நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்லே வொக்காபுலரி செக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆன்லைன் மென்டர்ஸ் பப்ளிகேஷனோட இந்த 3 புக்கு யூஸ் பண்ணேன். idioms, phrases, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அண்ட் சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டம்ஸ். இது ரொம்ப ஹேண்டியாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஆனால் அதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்மளோட கிரண் புக்லையும் இருக்கும். ஆனால் இது ரொம்ப ஹேண்டியாக இருந்ததுனால நான் இந்த புக்கு யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் இது இல்லை அப்படின்னா உங்ககிட்ட வந்து பிளாக் புக் ஆஃப் வொக்காபுலரி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ வுட் ப்ரிஃபர் திஸ். அண்ட் அட் தி சேம் டைம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது தி ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப முக்கியம். அது எஸ்பெஷலி எடிட்டோரியல் செக்ஷன். அண்ட் எடிட்டோரியல் செக்ஷனை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, ஏதாவது நியூ வேர்ட்ஸ் இருக்கா, அந்த நியூ வேர்ட்ஸுக்கு மீனிங் என்ன, இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்மளோட எல்லா எஸ்எஸ்சி கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எடிட்டோரியலில் வர வேர்ட்ஸ் நிறையா அங்கே கேட்டிருப்பாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் செக்ஷன் வந்து ரொம்ப வாஸ்டான டாப்பிக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து அரியந்த் ஜென்ரல் நாலேஜ் புக்கு யூஸ் பண்ணேன். இது இல்லாமல் லூஸ் அண்ட் ஜிகே புக்குன்னு ஒன்று இருக்குது. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதை நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணது இல்லாமல் ஒரு சில டாபிக்ஸ்க்காக நான் என்சிஆர்டி புக்ஸே ரெஃபர் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸு. இப்போ இதில் இருக்க டீட்டெயில் இல்லாமல் எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும், புக்கில் என்ன கேட்டிருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்சிலையும் ரயில்வேஸ்லையும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்சிஆர்டி புக்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இதில் கொடுத்துருக்க டீட்டெயில் இல்லாமல் இதில் என்ன ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கான், டூ யூ நோ அப்படின்னு ஒரு சில பாக்ஸஸ் கொடுத்துருப்பான். அதெல்லாம் நான் என்சிஆர்டி புக்ஸ்லேருந்து தான் படித்தேன். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் வந்து தி ஹிந்து ஃபாலோ பண்ணேன். இது இல்லாமல் ஒரு சில யூடியூப் சேனல்ஸில் வந்து நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் போடுவாங்க, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டீட்டெயில்ஸ் போடுவாங்க. அண்ட் ஆல்சோ பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜிகே வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து இப்போ நம்ம அரியந்த் புக் ஃபாலோ பண்ணிவிட்டு
ஹிந்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் அண்ட் அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு சேனல் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்சிஆர்டி புக்ஸ் ரெஃபர் பண்ணாலே போதும், நம்ம ஜிகே செக்ஷனை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அண்ட் இது இல்லாமல் என்னோட ப்ரிப்பரேஷன் அப்போ நான் என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேதிக் மேத்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்பு. இது வந்து கால்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணேன். இந்த ஆப் பேர் வந்து ஓல்ட்டு. இது வொக்காபுலரி இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்காக இது இந்த ஆப் யூஸ் பண்ணேன். இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா வெப் பேஜஸ்ங்க, ஆப்பு கிடையாது. ஸோ இந்த கோஷின்றது என்னோட ரீடிங் ஹேபிட் டெவலப் பண்ணுறதுக்காக, நிறைய ஆர்டிகல்ஸ் அண்ட் எடிட்டோரியல்ஸ் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணது. இது எடிட்டோரியல் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு பேஜ் இருக்குது. இதில் வந்து நம்ம ஹிந்து அது இல்லாமல் மற்ற பேப்பர்ஸில் இருக்க எடிட்டோரியலில் இருக்க இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸு, இடியம்ஸ் ஃப்ரேசஸ்ஸு, அதோட மீனிங் என்ன, அது சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் இதில் படித்தேன். அண்ட் ரீட் தியரி இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு. நம்மளோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் அதில் கொடுத்துருக்க பேராகிராஃபும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இது போக இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, என்ன ஒரு புது விஷயம் படித்தாலும் நம்ம அதை நோட்ஸ் எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த புக்கில் இருக்கே அப்படின்னு விட்டுறாதீங்க. இப்போ நீங்கள் ஏதோ யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஏதோ ஒரு முக்கியமான கான்செப்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் அதை ரிவைஸ் பண்ணணும், அது இன்னொரு ரொம்ப முக்கிய விஷயம். இப்போ நீங்கள் வந்து வீக்லி ஸ்கெடியூல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 5 days வந்து ப்ரிப்பரேஷனுக்கு வச்சுங்க. 6th day அதாவது சாட்டர்டே வந்து கம்ப்ளீட்டாக ரிவிஷனுக்கு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இது போக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிக்டான ஸ்கெடியூல் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் எஸ்எஸ்சியில் இருக்க சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எந்த எக்ஸாம் வேணால் க்ராக் பண்ணிடலாம். ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா SSC 360 தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.